OnePlus நாட் பட்ஸ் 3R அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இது OnePlusோட நாட் பட்ஸ் 3Rோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அதில் ஊற்றுங்க. முதல்ல இந்த இயர்பட்ஸோட பாக்ஸை நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கலாம். நமக்கு OnePlusோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட கீ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் அது மாதிரி கொண்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை திறந்து என்னென்ன விஷயங்கள் இந்த இயர்பட்ஸோட வருதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இயர்பட்ஸ் தான் வருது. நம்மகிட்ட இருக்கு ஆரா ப்ளூ அப்படிங்கிற கலர், இது போக பிளாக் வேரியண்ட்டும் இருக்கு. இது போக இந்த பேக்கேஜிங் கூட வேற என்ன விஷயங்கள் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வித் வாரண்டி கார்டு ஒன்று தராங்க. அது போக நமக்கு 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தராங்க. மேலும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டிக்கர் தராங்க. ஸோ இதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக சார்ஜிங் பண்ணுறதுக்கெல்லாம் கேபிள் ஒன்றும் கொடுக்கல. இப்போ அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷிங் வருது. ஃப்ரண்ட் சைடில் OnePlusோட லோகோ இருக்குது. அப்படியே பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணும்போது நமக்கு இண்டிகேஷன் தெரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் பேட்டரி இருக்குன்னு அர்த்தம் இந்த கேஸில். அதே எல்லோ கலர் இருந்துச்சுன்னா மீடியம் பேட்டரி, ரெட் கலரில் இருந்துச்சா லோ பேட்டரின்னு அர்த்தம். ஸோ வச்சு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த இயர்பட்ஸ் வித் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதனால் பாக்கெட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடும். மேலும் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 47.6 கிராம் தான் வருது. அதனால ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு. இது போல நமக்கு இயர்பட்ஸோட பாட்டம் சைடில் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB டைப் சி போட்டு தராங்க. ஸோ இதான் இந்த இயர்பட்ஸோட கேஸோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸாக இருக்கு. கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் உள்ள வருது. இந்த இயர்பட்ஸ் வெறும் 4.2 கிராம் தான் வெயிட் வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேட் ஃபினிஷிங் இதுலேயுமே கொடுக்குறாங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு படாது. மற்றபடி இந்த இயர்பட்ஸில் ஆப்டிகல் சென்சர் கொடுக்கல. அதனால வியர் டிடெக்ஷனில் கிடைக்காது. ஸோ ஒருவேளை பாட்டு பாஸ் பண்ணுற ப்ளே பண்ணோன்னா நீங்கள் மேனுவலாக தான் பாஸ் ப்ளே பண்ணணும். இது போல் நமக்கு இயர்பட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா IP55 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் கேஸுக்கு IP ரேட்டிங் கிடையாது. ஸோ இயர்பட்ஸ் நமக்கு வேறுபட்டாலோ இல்லைனா லைட்டாக தண்ணி தெரிச்சாலோ எந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி தண்ணிக்குள்ள விழுந்தா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். மற்றபடியா இப்போ இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர்பட்ஸும் காமனான கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதான் லெஃப்ட் அல்ல ரைட் இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா பாட்டு பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணீங்கன்னா அடுத்த ட்ராக்கும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங்க்கும் போகுது. இது போ இன்கமிங் கால்ஸ் அட்டன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா அட்டன் ஆகும். மறுபடியும் டபுள் டேப் பண்ணீங்கன்னா கட் ஆகும். மற்றபடியாக இந்த இயர்பட்ஸை வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோலும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இயர்பட்ஸை நமக்கு டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுமாதிரி லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும். கிராஜுவலாக தான் கூடுது. அப்படி டக்குன்னு கூடுற குறைய மாதிரி இல்லை. ஸோ அதனால் கண்ட்ரோல்ஸ் நமக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுபோல் நமக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus ஃபோன்ஸ் அது போக இந்த கலர் வைஸ் ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு பேர் ஆயிரும். ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்க்ரீன்லேயே வந்துருது பேர் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸை மாற்றணும் அல்லது ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதுக்குன்னு ஹே மெலடி அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் QR கோட் வச்சு டவுன்லோட் பண்ணிட்டீங்க உள்ள பல விதமான கண்ட்ரோல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் போல்டு மற்றும் பேஸ் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான ஈக்குவலைசர் மோட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேஸ் வச்சிங்கன்னா பேஸ் சவுண்ட் நல்லாவே இருக்கு. இது போக OnePlus ஃபோன்ஸ் இல்லை கலர் வைஸ் ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷனும் இதில் செட் பண்ணி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. மற்றபடி டியூல் கனெக்டிவிட்டி மோட் இருக்கு. இது இப்போ OnePlus ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் AI டிரான்ஸ்லேஷன் மோடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த OnePlus நாட் பட்ஸ் 3Rல நமக்கு ஒரு 12.4 mm கான டைனமிக் டிரைவர் கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லுங்க கேட்டீங்கன்னா OnePlusோட நாட் பட்ஸ் 2R இருந்த மாதிரி அதே டிரைவர்ஸ் தான். சவுண்டு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கு. மேக்ஸிமம் வால்யூமில் வச்சு பாட்டு கேட்டால் கூட எந்த விதமான டிஸ்டோர்ஷனும் இருக்காது. மேலும் இந்த பேலன்ஸ் மோட்ல வச்சு கேட்கும்போது கூட நமக்கு பேஸ் சவுண்ட் நல்லாவே வருது. ஸோ பேஸ் சூப்பராக இருக்கு இந்த இயர்பட்ஸில். அதுபோக கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கூட நமக்கு ஆப்போசிட்ல உள்ள நபருக்கு என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இதில் கொடுத்துருந்தாலும் ANC ஃபீச்சர் இல்லை கிடையாது. அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை கிடையாது. அதுபோல் நமக்கு இந்த இயர்பட்ஸில் 47 மில்லிசெகண்டுக்கான லோ லேட்டன்சி கேம் மோட் இருக்கு. ஆனால் கேமிங் விளையாடும்போது சவுண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் இன்ஸ்டன்டேனியஸாக இருந்துச்சு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய லோ லேட்டன்சி போர்டு வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் பேட்டரிஸ் மட்டும் சீக்கிரம் போகிற மாதிரி தெரியுது. ஸோ பேட்டரிஸ் சொல்லியாச்சு. இப்போ பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸில் நமக்கு ஒரு 58 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக 12 மணி நேரம் வரை தொடர்ந்து ப்ளே பண்ண முடியும் சொல்லுவாங்க இயர்பட்ஸில். ஸோ நான் ஒரு 60% 70% வரையும் வால்யூம் வச்சு கேட்டேன். அப்படி கேட்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 10 மணி நேரம் கேட்டால் பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு சாலிடான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸில் ஒரு 560 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலம் தொடர்ந்து 54 மணி நேரம் நமக்கு பாட்டு கேட்கலாம்னு சொல்கிறாங்க. அது போக இந்த ஹே மெலடிங்கிற ஆப் சொல்லியிருந்தேன். அந்த ஆப் வச்சு நீங்கள் பேர் பண்ணாலும் இயர்பட்ஸில் பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மூலமாக ஜஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 8 மணி நேரம் வரை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது மாதிரி சாலிடான ஒரு பேக்கப் இந்த இயர்பட்ஸில்
கிடைக்குது. ஸோ ஓவரில் பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது, பில்ட் குவாலிட்டியும் டீசெண்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து வியர் டிடெக்ஷன் அது போக இந்த ஏஎன்சி மாதிரியான சப்போர்ட்டில் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது, பேஸ் சவுண்டும் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த டெப்த் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுது. ஆனாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இந்த 2000 ரூபாய் கீழே வர இயர்பட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ சூப்பரான ஒரு இயர்பட்ஸ் தான், அதில் எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1799 1999 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் மாறி மாறி வருது. ஸோ ஸ்க்ரீன் அல்லது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த OnePlus நாட்பட்ஸ் 3R பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.